ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மே மாதத்தின் முதல் நாளில் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து போன 30 நாட்களும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு அவர் கண்ணின் கருவிழியை போல நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்தார், போஷித்தார், அரவணைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஜீவனை தந்து நம்மை வழி நடத்தியிருக்கிறார். இது புதிய மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், ஊழியர்கள் மூலியமாய் பேசுகிறார். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வாக்கு தத்தம் மீண்டும் சொல்லுவேன், அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் நமக்கு தேவை 2 விஷயம். ஒன்று விசுவாசம், 2வது பொறுமை. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த விசுவாசமும் பொறுமையும் இருந்தால் நிச்சயமாக வாக்கு தத்தங்கள் பலிக்கும், வாக்கு தத்தங்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். தாமதமானாலும் அவருடைய வார்த்தை ஒரு காலமும் வீணில் வழங்காத தேவன். அவர் வீணிலே வழங்க மாட்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசிக்கலாம், ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வருகிறேன், ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை கேட்கிறேன், யூடியூப்ல பார்க்கிற எல்லா விதத்திலும் நான் எத்தனை ஊழியர்கள் பேசுகிறார்களோ பார்க்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்படுகிறதே என்று சொன்னால் நான் ஒன்றை மாத்திரம் தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். முதலாவது சொல்லுவேன், உங்களுக்கு விசுவாசம் தேவை. இந்த வாக்குத்தத்தம் எனக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 2வதாக அந்த வாக்குத்தத்தத்திற்காக நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்திற்காக நாம் பொறுமையாய் காத்திருக்கும் போது கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, இந்த கால வேளையிலே நான் கடந்த வாரத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசின சில வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 132வது சங்கீதம் 17வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 132 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். நான் இந்த வார்த்தைகளை தியானித்த போது கர்த்தர் என் கண்களை திறந்து என்னோடு கூட பேசின காரியங்கள் என்னவென்றால், தாவீது தன் சொந்த குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்டவன், தாவீது தன் சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டவன், தாவீது தன் பெற்றோர்களாலே புறக்கணிக்கப்பட்டவன். எப்படி என்றால், எல்லா சகோதரர்களும் 7 பேரும் இராணுவத்தில் இருக்க அல்லது ஊருக்குள்ளேயே இருக்க, தகப்பன் வீட்டோடு இருக்க, இந்த 8வது பிள்ளையாகிய தாவீதை மாத்திரம் ஆடுகளை, தகப்பனுடைய மந்தைகளை மேய்ப்பதற்காக, ஆடுகளை மேய்ப்பதற்காக பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரு மேய்ப்பனாக அந்த மனுஷனை மாற்றினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசி, நான் ஈசாயின் வீட்டில ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் ராஜாவாக என்று சொல்லுகிறார். நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஆனால் என்னோடு கூட இப்படி பேசினார், மகனே, இத்தனை நாட்கள் அல்லது இத்தனை ஆண்டுகள் மனிதர்களால் சோதிக்கப்பட்டு அல்லது குடும்பத்தாரால் சோதிக்கப்பட்டு, வேதனை நிறைந்த வாழ்க்கை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையில் இருந்து நான் தேற்றுவேன் என்று சொல்லு என்று சொன்னார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை நீ குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், சபையாரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நெருங்கிய உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம்.
உன்னை நேசிக்கிறவர்களால் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது, நான் தாவீதுக்கு கொம்பை முளைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை நான் உயர்த்துவேன், அவனை நான் உயர்த்துவேன். தள்ளப்பட்ட தாவீது என்று இனி யாராலும் சொல்ல முடியாது. அவனை நான் உயர்த்துவேன். அடுத்தது என்னோடு கூட பேசின வார்த்தை, நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக அல்ல, பண்ணிவித்தவனுக்காக. அப்படின்னா நானே தாவீதை தெரிந்து கொண்டு நானே அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. பண்ணுவேன் அல்ல, பண்ணிவித்தவனுக்காக. அப்படின்னா தேவனாலேயே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆமென். உன் பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உன் சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உன் சபையில் உள்ள விசுவாசிகள், உன்னை ஊழியத்துக்கு அழைத்தவர் தேவன். ஆமென். உன்னை அபிஷேகம் பண்ணிவித்தவர் தேவன். உன்னை இந்த இடத்துல அமர பண்ணினவர் தேவன். உன்னை இந்த சபையிலே விசுவாசியாய் மாற்றினவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒரு விளக்கை ஆயத்த பண்ணுவேன். எல்லாரும் மோட்ச தீபம் ஒன்று ஏற்றுவாங்க. இது மோட்ச தீபம் அல்ல, இது என்றென்றைக்கும் அணையாதிருக்கிற தேவனுடைய மகிமையின் தீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விளக்கை குறித்து அநேக ரகசியங்கள் இருக்கிறது. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் இதிலிருந்து சொல்ல விரும்புகிறேன், அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியமே நம்முடைய பாதைக்கு விளக்காய் இருக்கிறது. அதுதான் எனக்கு தெரிந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையின் விளக்காய் இருக்கிறது. நமக்கென்று கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய விளக்கை எரிய பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கிய திரியை அணையாமலும் வார்த்தை என்கிற எண்ணெயை ஊற்றி என்னுடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளி. ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய கொம்பு உயரப்படுமானால், கர்த்தர் உன்னுடைய விளக்கை ஏற்றுவாரானால், உன்னை கொண்டு அநேக ஜாதிகளை கர்த்தருடைய சமூகத்தில் அழைத்து வரும்படிக்காக அவர் உன்னுடைய விளக்கை ஏற்றிருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்வீர்களாக. ஹல்லேலூயா. நீங்க தாங்க விளக்கு, நீங்க தாங்க வெளிச்சம், நீங்க தாங்க தேவனுக்கென்று பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். இன்னொரு வசனத்தை நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு தாவீதுக்குள் இருந்த தாழ்மையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், தாவீது இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே நான் ராஜா அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. மீண்டும் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க அவர் கடந்து போனார். கர்த்தர் அழைத்த நாளிலே வந்து அந்த ராஜபாரத்தை ஏற்றுக்கொண்டு ராஜாவின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். என்னுடைய கண்களுக்கு கர்த்தர் காட்டினார். யாக்கோப்புக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய இருதயத்துக்கு தேவை தாழ்மை, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை தாழ்மை, எப்பொழுது நம்முடைய வார்த்தையில் தேவை தாழ்மை, எப்பொழுது நம்முடைய நடக்கையில் தேவை தாழ்மை. வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது தாழ்மை, பெருமை அல்ல, தாழ்மை. இன்றைக்கு திருச்சபைக்கு தேவை தாழ்மை, ஊழியத்துக்கு தேவை தாழ்மை, ஊழியர்களுக்கு தேவை தாழ்மை, விசுவாசிகளுக்கு தேவை தாழ்மை. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு நமக்கு தேவை தாழ்மை. நீங்கள் முழு வேதத்தை எடுத்து பார்த்தா தெரியும், அதை விட
நீங்கள் புதிய ஏற்பாட்டின் பக்தர்களை நீங்கள் சற்றே திரும்பி பாருங்கள், புதிய ஏற்பாட்டு ஊழியர்களை சற்றே திரும்பி பாருங்கள். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவர்கள் தாழ்மையாகவே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். ஒரு கொலைபாதகன் என்று சொல்லுவார்கள் பவுலை. அப்பேற்பட்ட பவுலுக்கு நிர்வாணம், அடி, நாசம், மோசம், கப்பல்ல இருந்து தூக்கி போடுகிறார்கள், சமுத்திரத்தில் வீசி எறிகிறாங்க. அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல, தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் விளக்கு எரிய வேண்டுமானால், நீங்கள் தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டுமானால், நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிற்கிறவர்களா இருக்க வேண்டுமானால் நமக்கு தேவை தாழ்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தேவை தாழ்மை. எனக்கு பிரியமான தேவச்சனமே, அது வீடாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், நம்முடைய ஊழியமாக இருக்கலாம், நமக்கு தேவை தாழ்மை. இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, அவர் தாழ்மையின் ரூபம் கொண்டார். தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தணும்னா நமக்கு பெருமை வேண்டாம், தாழ்மை வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி, வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, உனக்காக கர்த்தர் ஆயத்த பண்ணி ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, உன் சகோதரர்களுக்கு முன்பாக யாரெல்லாம் உன்னை ஏளனமாய் பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பாக, இந்த ஜோலார்பேட்டையில உன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவித்தது மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீதின் மேல் வந்து இறங்கின ஆவியானவர் இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையின் மேலும் இறங்கி வருவாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், தாவீதின் மேல கர்த்தர் இறங்கினது உண்மையானால், இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி நம்மையும் சாட்சியாய் கொண்டு போவார். ஏன் ஆவியானவர் தேவை? ஏன் அபிஷேகம் தேவை? ஏன் அந்நிய பாஷை வரம் தேவை என்றால், நம்முடைய சுய பிரயோஜனத்திற்காக அல்ல, தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியானவரால், அந்நிய பாஷையின் வரம் பெற்றவர்கள் தேவனுக்கு சாட்சி. ஆமென். சொல்ல மாட்டீங்களே. உலகம் உங்களை குறித்து சாட்சி சொல்லுதோ இல்லையோ, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஒரு சாட்சி வரும், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு சாட்சி வரும். நீங்கள் தேவனுக்கு சாட்சி, மறந்து விடாதிருங்கள். நீங்கள் தேவனுக்கு சாட்சி. இன்றையிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குவார். ஆமென். இன்றிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார். இன்றிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை நடத்துவாராக. சொல்ல மாட்டீங்களே. இன்றிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளை நடத்துவாராக. இன்றிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபையை, ஊழியத்தை நடத்துவாராக. இன்றிலிருந்து ஆயத்தப்படுகிற மனவாட்டி ஊழியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்றிலிருந்து கர்த்தர் புதிய புதிய திட்டங்களை ஆவியானவர் தந்து இந்த ஊழியங்களை நடத்துவாராக. இன்றிலிருந்து புதிய புதிய ஆத்துமாக்களை ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினால் நிரப்பி நடத்துவாராக. இன்றிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே தாவீதாக உங்களை தெரிந்து கொள்வாராக. இன்றிலிருந்து தாவீதின் மேல் இருந்த அந்த கிருபை, மாறா கிருபையின் அபிஷேகம் இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபையின் விசுவாசிகள் மேல் வந்து இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார், ஆனால் நான் இன்றைக்கு ஆவியில விசுவாசிக்கிறேன், நாங்கள் வந்து உங்கள் மேல கைய வச்சு இதோ பெற்றுக்கொள் அபிஷேகம் என்று சொல்லாதபடிக்கு என் ஆண்டவரே உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவரே உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. அபிஷேகநாதரே உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக.
வல்லமையுள்ள பிதாவே உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்மை எதற்காக ஆயத்த பண்ணுகிறார் என்றால் ஒரே ஒரு வார்த்தையில் நான் சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:17. ம் 19:7 மன்னிக்கணும், 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உனக்கு ஏன் அபிஷேகம், உனக்கு ஏன் உன் விளக்க அவர் ஏத்துறாரு, உனக்கு ஏன் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு நீயோ நானோ ஆயத்தமாகணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு காலையில ஒரு கல்யாண வீடுனா இப்படியா வந்திருப்போம்? ஆயத்தமாகி பட்டி பார்த்து என்னென்ன பண்ணுமோ பண்ணி பட்டு புடவையில வந்திருப்போம், பேண்ட் ஷர்ட் கோட் ஷூட்ல போயிருப்போம், என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனா கர்த்தரை பார்க்கும் மாத்திரம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆயத்தாகவே மாட்டோம். ஆனா இங்க வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய ஆவியின் மனவாட்டி. வாசிமா திரும்பி அத, அவருடைய ஆமென். யாருடைய மனைவி? நாகராஜின் மனைவி, பிரேமியின் மனைவி இல்ல, நீயோ நானோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், நாம் மணவாட்டி. அல்லேலூயா. அவரை சந்திக்கும்படியாய் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன் ஆயத்தம்? ஏன் ஆயத்தம்? இயேசுவை சந்திக்க ஆயத்தம். ஏன் சபை இயேசுவை சந்திக்கும்படியாய் உன்னை ஆயத்தப்படுத்துகிறது சபை. ஏன் கர்த்தர் ஊழியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? நாங்கள் வளர்ந்து பெரிய ஆளாகணும், நாங்க அப்படியே கோட் ஷூட் போட்டு சுத்தணும், இதுக்காக அல்ல. சபையே உன்னை மணவாளனுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக மணவாட்டிகளை தயார் செய்வதுதான் சபை. ஆமென். சில நேரம் பட்டி டிங்கரிங் பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. பட்டி டிங்கரிங் பார்த்த மக்களுக்கு தெரியும் நல்லாலாம் இருக்காது. உள்ள கூப்பிட்டாங்களா, மூஞ்சிய தேய்ச்சாங்களா, இன்னனவோ காரப்பொடியை போட்டு மிளகாத்தூளை கொட்டி தனியாத்தூளை கொட்டி ரெடி பண்ணுவாங்க முகத்தை. நாங்க அப்படியெல்லாம் உங்களை ரெடி பண்ணல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை ஆயத்த பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை ஆயத்த பண்ணும்போது எதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குதோ, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் அது புடுங்கும் போது கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். எப்பவுமே பாஸ்டர் நம்மளை குத்தி பேசுறான்னு சொல்லதான் செய்யும். ஆனா நீ ஆயத்தமானா மணவாளனை சந்திக்கலாம். ஆமென், அல்லேலூயா. நான் ரெடியாக மாட்டேன்னா வேற பொண்ணு ஆயத்தமாயிரும், மணவாள வேற பொண்ணு கட்டிக்குவாரு, நீ கைவிடப்பட்ட நிலைமை. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, மணவாளனை சந்திக்கும்படியாய்தான் உண்மையில் ஒரு அபிஷேகம் வைக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. மணவாளனை சந்திக்கும்படியாய் ஒரு அபிஷேகம். மணவாட்டி ஆயத்தம் இல்லாமல் அபிஷேகம் இல்லாமல் மணவாளனை சந்திக்க முடியாது. ஆகினால் மணவாளனை சந்திக்கணும்னா மணவாளன் பெற்றிருக்கிற அபிஷேகத்தோடு கூட மணவாளனை சந்தித்துதான் ஆகணும். ஆமென், அதுதான் உண்மை. மணவாளனை சந்திக்கிறதுக்கு அவர் சாயலாக மாறுமோ இல்லையோ, அவர் பெற்ற அபிஷேகத்தோடு கடந்து போனால் மாத்திரமே நாம அவருடைய சமூகத்தில் இருக்க முடியும். அதுக்காக தான் சபை, அதுக்காக தான் வார்த்தை, அதுக்காக தான் கர்த்தருடைய பந்தி, அதுக்காக தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஊழியர்கள் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார்கள். போகட்டும், இந்த வார்த்தையோடு கூட நான் முடிக்கவும் நான் விரும்புகிறேன். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவனுக்கு போகிற
வழி என்று நீதிமொழிகள் 6:23 எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். ஆயத்தமாக வேண்டுமானால் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். நீ ஆயத்தப்படுவதற்கு தேவனுடைய கட்டளைகள் உன்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனமாயிருக்கும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, இந்த கால வேளையிலே நான் முடிக்க போகிறேன். இந்த கால வேளையிலே சொல்வீர்களா, தேவன் எனக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. தேவன் எனக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினார். தேவனுடைய கல்யாண விருந்துக்கு நான் ஆயத்தமாவேன். என்னை ஆயத்தப்படுத்தினதே அவரை காணும்படியாய், என்னை ஆயத்தப்படுத்துவதே அவரை காணும்படியாய். நல்ல தகப்பனே, தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணினீர். எல்லார் முன்பாக நாங்கள் தாழ்த்தப்பட்டிருந்தாலும், எல்லார் முன்பாக நாங்கள் பேசும் பொருளாய் இருந்தாலும், பார்க்கிற ஜனங்கள் எங்களை தூஷித்தாலும், வார்த்தை சொல்லுகிறபடி எங்களுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணி என்னை உடைய அபிஷேகத்தினால் என் விளக்கை நீர் ஆயத்தம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாமுவேல் என்ற தீர்க்க தரிசியை வைத்து அபிஷேகம் பண்ணினீர். ஆவியானவர் வந்து இறங்கினார். இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை அபிஷேகம் பண்ணினீர். ஆவியானவர் இன்றையிலிருந்து எங்கள் மேல் அசைவாடி, ஊழியத்தின் மேல் அசைவாடி, திருச்சபையின் மேல் அசைவாடி, ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்வளவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் எங்களை உயர்த்துவார், அவர் எங்களை உயர்த்துவார். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. வேதத்தின் கட்டளைகளை, வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் அப்படியே ஏற்று அதன்படி நடக்க, போதக சிற்றையை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு நாங்கள் அது ஜீவனுக்கு போகிற பாதை என்று அந்த சிற்றைகளை ஏற்றுக்கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவரே, மணவாட்டியாகிய நான் ஆயத்தமாயிருக்கிறேன். உடைய கல்யாண விருந்திலே என்னை பங்கு பெற செய்வீராக. ஆவியானவரே, ஆவியின் மணவாட்டியும் வா என்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவருடைய கல்யாண விருந்திலே கலந்து கொள்ள மணவாட்டியாய் நான் ஆயத்தமாகி, இந்த ஊழியம் ஆயத்தமாகி, இந்த திருச்சபை மக்கள் ஆயத்தமாகி சமூகத்தில் வர என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இதை முடிக்க வேண்டும் என்று சொல்லும்போது என் சிந்தனையிலே கர்த்தர் ஒரு வார்த்தை வைக்கிறார். என் சிந்தனையிலே கர்த்தர் ஒரு வார்த்தை வைக்கிறார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? யார் அந்த மகிமையின் ராஜா? ஏன் அபிஷேகம்? ஏன் வல்லமை? ஏன் எண்ணெய்? ஏன் விளக்கு? மகிமையின் ராஜா இந்த ஆலயத்தில் உட்பிரவேசிக்க, மகிமையின் ராஜா சரீரமான தேவ ஆலயத்தில் உட்பிரவேசிக்க உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். உங்கள் இருதய கதவுகளை திறங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கட்டும். மகிமையின் ராஜா வந்துட்டா உங்களுக்கு கண்ணீர் இல்லை. மகிமையின் ராஜா வந்துட்டா அழுகை இல்லை. மகிமையின் ராஜா வந்துட்டா குறைவில்லை. மகிமையின் ராஜா வந்துட்டா உங்க வாழ்க்கை செழிக்கும். உங்கள் வாழ்க்கை செழிக்கும்.
இயேசுவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யம் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இந்த 1ஆம் தேதியை காண்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.